காட்ஸ் ஓன் ட்ரீ அப்படின்னு சொல்றது தான் இந்த குரான்லேயே மென்ஷனர். உள்ள இருக்கிற அந்த பிளாக் வுட் வந்து பர் கிலோ 25,000 இருந்து பிடிச்சு 1 கோடி ரூபாய் வரைக்கும் நமக்கு ஒரு கிலோ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஊத் பர்ஃப்யூம்ஸ் வந்து 10 ml இப்போ வந்து 1.5 கோடி இருக்கு. என்னோட எம்ஓவியில் ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து 90 days வந்து நான் வந்து பிளான்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு பாயிண்ட் வச்சிருப்பேன். பர்டிகுலராக ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம இந்த சீட்லிங்ஸ் வந்து சாப்லிங்ஸ் ஆக்கி 2 feet 10 feet வரைக்கும் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹாய்ண்ணா. வணக்கப்பா அண்ணா, உங்கள் நேம் அண்ட் நம்ம லொக்கேஷன் சொல்லுங்கண்ணா. என் பேர் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் குரூப்ஸில் நம்ம ஆல்ரெடி வந்து அரவிந்த் கோஷா கம்பெனி பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாடு ரிலேட்டடாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து ஏஜிஆர் அகர்வுட் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு அகர்வுட்டுக்காகவே பேஸ்டான ஒரு கம்பெனி இது. இங்கே வந்து நம்ம வந்து இந்த பிளான்ட்ஸ் வந்து 2 feet பிடிச்சி 10 feet வரைக்கும் இந்த அகர்வுட் பிளான்ட்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். இதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வரும்போதே கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம், வியூவர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். அகர்வுட்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நிறைய பேர் அகர்பத்திக்கு யூஸ் பண்ணுற வுட்டா அப்படின்றது நிறைய பேர் இந்த டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த அகர்வுட்ன்றது என்ன அப்படின்னா அக்விலேரியா மெலாசிஸ் அப்படின்றது இது சயின்டிஃபிக்கல் நேம். இது வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ரீஜனில் இந்த அஸ்ஸாம் அந்த ஜியோகிராஃபிக்கலாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த அஸ்ஸாம்லேருந்து பிடிச்சி கம்போடியா, தாய்லாண்டு, அப்புறம் வந்து பிலிப்பீன்ஸ், மலேசியா இந்த ரீஜன் தான் அந்த அகர்வுட்ன்ற பிளான்ட்ஸ் வந்து வரக்கூடிய ஒரு பிளான்ட்ஸ். இந்த அக்விலேரியா மெலாசிஸ் அப்படின்றது 12 வெரைட்டி இருக்குது. இந்த அக்விலேரியா மெலாசிஸ் அப்படின்ற ஒரு ப்ரீடு தான் நம்ம பர்டிகுலராக ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம இந்த சீட்லிங்ஸ் வந்து சாப்லிங்ஸ் ஆக்கி 2 feet 10 feet வரைக்கும் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். 150 rupees பிடிச்சி 350, 400 வரைக்கும் நம்ம சாப்லிங்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. இது வந்து விலை எங்கே கிடைக்குது என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டோம். இது வந்து என்ன யூஸ் சார், இப்படி நம்ம வச்சா நம்ம லேண்டில் என்கிட்ட ஒரு எம்டி லேண்ட் இருக்குது, ஒரு 2 acres 3 acres லேண்ட் இருக்குது, வாட்டர் சோர்ஸ் இருக்குது, என்ன வச்சா நம்மளுக்கு ஒரு 10 to 12 yearsல நம்மளுக்கு வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் வரும். அதை தான் நம்ம வந்து எதிர்பார்க்கோம். கமர்ஷியலாக தான் எல்லாமே பண்ணுறோம். ஸோ அதனால் இப்போ சந்தன மரம் ஆகட்டும், அதர் பிளான்டேஷன்ஸ் நம்ம வைக்க போகும்போது ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ரம் கவர்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஒரு சந்தன மரம் வச்சா கூட நம்ம அது கணக்கு காட்டணும், கட் பண்ணால் கூட அவங்களுக்கு கணக்கு காட்டணும். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு இருக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேர் வந்து திருடங்களும் ஜாஸ்தி கட் பண்ணிட்டு போயிட்டால் நம்மளுக்கு வேஸ்ட் தான், இவ்வளோ வருஷம் வருது. ஸோ அந்த சந்தன மரம், இந்த மகாகனி, இந்த மாதிரி பிளான்டேஷன் எல்லாம் ஒரு காலத்தில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்தது. தவிர இப்போ வந்து அகர்வுட்ன்ற ஒரு பிளான்ட் வந்து உள்ளே இருக்கிற அந்த பிளாக் வுட் வந்து பர் கிலோ 25,000 பிடிச்சி 1 கோடி ரூபாய் வரைக்கும் நமக்கு ஒரு கிலோ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உள்ள அந்த பிளாக் வுட் கிடைக்கும். ஒரு மரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஏறக்குறைய வந்து நம்மளுக்கு வந்து 3 to 5 kgs நம்மளுக்கு எடுக்கலாம். இந்த கிரேட் பொறுத்து யார் சார் வாங்குறாங்க அப்படின்னா, இது வந்து நாங்களே எம்ஓவி போட்டு பிளான்டேஷன் யார் நம்மக்கிட்ட வாங்குறாங்களோ, 1 acre 2 acres யார் வைக்கிறாங்களோ எம்ஓவி போட்டு 12 yearsல வந்து நாமளே கட் பண்ணி நாமளே வந்து பயர்ஸை கூட்டிகிட்டு வந்து நம்மளே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இது ஒரு பார்ட். இது நீங்கள் ஒரு ஆள் இங்கே வந்தீங்க அப்படின்னா இது எப்படி பிளான்டேஷன் பண்ணணும், நம்ம சாயிலுக்கு இது ஆகுமா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட சாயிலில் வந்து இப்போ ஒரு 1 acre லேண்ட் இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் நின்று இந்த பக்கம் ஒரு 20 அடி, இந்த பக்கம் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டில் 20 feet நீங்கள் போயிட்டு அந்த ஒரு குழியை எடுத்து ஒரு அடிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அதோட பிஹெச் வேல்யூ, சாயில் கண்டென்ட் இங்கே நம்மக்கிட்டே இங்கே ஆஃபீஸ்லேயே வந்து லேப் இருக்குது. செக் பண்ணி எப்படி சாயில் டெஸ்ட் பண்ணணும், சாயில் டெஸ்ட் பண்ணி இந்த பிளான்ட்டு அங்கே வருமா, இந்த சாயிலுக்கு இந்த க்ரோத் வருமா என்னன்னு பார்த்து நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டி க்ளீன் கட்டாக பிளான்டேஷன் பார்க்குற மாதிரி இருக்கும், சாயில் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வச்சு நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக பண்ணிக்கலாம். அகர்வுட் வந்து ஃப்ரம் ஸ்டார்ட்லேருந்து ஃப்ரம் கட்டிங் ஸ்டேஜ் வரைக்கும் நாங்கள் உங்கள் கூட இருந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஓகேண்ணா. அகர்வுட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கூலிங்கான ஏரியாவில் வருதுன்றாங்க. அப்படின்றப்ப நாம் இங்கே வாங்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் நிழலான இடத்துல வச்சு வளர்க்குற மாதிரி இருக்குமா இல்லை எப்படி? இல்லை, எனக்கு கஸ்டமர்ஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க, இவங்க இந்த சேலம் பக்கத்தில் நாமக்கல் கிட்ட இருக்காங்க, தூத்துக்குடியில் வச்சுருக்காங்க, கடல்லேருந்து ஒரு 40 kilometer பக்கம் ராமநாதபுரத்தில் கூட வச்சுருக்காங்க. ஹீட்டுன்றது கோல்டுன்றது கான்செப்ட் இங்கே இல்லை. எந்த சாயிலில் தென்னை மரம் வருதோ அந்த இடத்துல வந்து அகர்வுட் வந்து சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது. அதுக்கு தான் நான் வந்து அக்விலேரியா மெலாசிஸ் என்ற ப்ரீட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நீ இப்போயே கூட போயிட்டு அகர்வுட் டைப்ஸ் ஆஃப் அகர்வுட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 12 வெரைட்டி காமிக்கும். இந்த அக்விலேரியா மெலாசிஸ் அப்படின்னு நீங்களே கூட ரிசர்ச் பண்ணிங்க அப்படின்னா சாயில் டெஸ்டிங்க்கு இது ஓகே இருக்கிறதுனால தான் இந்த ப்ரீட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட சக்ஸஸ் ரேட் நிறைய இருக்கிறதுனால தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ என்னோட எம்ஓவியில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே வந்து 90 daysல வந்து நான் வந்து பிளான்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு பாயிண்ட் வச்சிருப்பேன். 90 நாள் அப்படின்னா ஒன்றும் ஆல்மோஸ்ட் 3 months எடுத்துகிட்டு போய் ஒரு பிளான்ட் வந்து வேர் பிடிச்சி அது க்ரோத் ஆகணும் அப்படின்னா 30 நாள்லேயே பிடிச்சிரும்.
நான் எதுக்கு அந்த 90 days கொடுக்குறேன் அப்படின்னா, இன்கேஸ் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா கூட நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் பிளான்ட் அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஒரு 1 லட்ச ரூபாய் வருது அப்படின்னா, நான் கமிஷன் இல்லாம நான் கட் பண்ணி எடுத்துக்க போறது இல்ல. எல்லாமே மணி ரிலேட்டட் தானே. நம்ம ஏதோ சும்மா வியூவர்ஸ்க்காக ஏதோ ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றது இல்ல. நானும் சம்பாதிக்கணும், நீங்களும் சம்பாதிக்கணும். அதுக்கு தான் இந்த நம்ம பிசினஸ் பண்றோம். ஏதோ நம்ம சேவை எதுவும் பண்ணல. ஸோ அந்த அகர்வுட் வைக்கும்போது அதுக்குண்டான ரிலேட்டடா நம்ம என்னென்ன பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டா நம்ம சொல்லி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பொதுவாக அகர்வுட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஃபங்கஸ் ஒன்று பிடிச்சது அப்படின்னா உள்ள பிளாக் வுட்ன்றது ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது இனாகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ், அது 7th இயர்ல பண்ணணும். ஓகேண்ணா. அது வந்து இங்க ட்ரைனிங் வரவங்க நம்ம சொல்லிட்டு தான் அது பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம அகர்வுட்டே என்னன்னு தெரியாதவங்களும் இனாகுலேஷன் அவங்க பயந்துருவாங்க. ஓகே. அதனால இங்க வரும்போது அந்த இனாகுலேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லணும். நேச்சுரலா இப்போ நீங்க கேட்டது என்ன அப்படின்னா, நம்ம ஃபாரஸ்ட்ல வந்து நேச்சுரல் நடக்கிற ஒரு ப்ராசஸ் அது. அது நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலா பிளான்ட் வைக்கும்போது ஆர்டிஃபிஷியலா இன்சிமினேட் பண்றோம். இந்த அகர்வுட்டோட ப்ராசஸ் பயாலஜிக்கலா அது என்ன ஆகுது அப்படின்னா, உள்ள இருக்கிற அந்த சேகு வந்து கருப்பா மாறணும். ஃபங்கஸ் தான் அது. ஃபங்கஸ் வந்து அது போய் புழு பூச்சி ஏதோ சாப்பிட்டு உள்ள வந்து அது வந்து அழகி இருக்கிறது தான் அந்த பிளாக் வுட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சந்த மரத்துல எப்படி ரெட் கலரா உள்ள இருக்குமோ, இந்த மாதிரி அகர்வுட்ல வந்து பிளாக் கலரா இருக்கு. அதுதான் ஊத் அப்படின்ட்டு. இப்போ வந்து அதோட ப்ராடக்டே வந்து அந்த ப்ரைஸ் சொன்ன மாதிரி தான். அது நம்ம ப்ரைஸ் நம்ம வந்து ஊகிச்சுக்க முடியாத, நம்ம ஃபார்மிங் ரிலேட்டடா பார்த்துக்கலாம். அது ப்ரைஸ் என்ன போகணும் நம்மளுக்கு என்ன. ஸோ நம்ம ஃபார்ம் ரிலேட்டடாக எடுத்துட்டு வந்து நம்ம வச்சா என்ன நம்மளுக்கு அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த உள்ள இருக்கிற அந்த ஃபங்கஸ் வந்து உள்ள போயிட்டு நம்மளுக்கு எப்படி அந்த மாதிரி சாப்பிட்டு எப்படி அந்த ஃபங்கஸ் எப்படி எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ நம்மளுக்கு ப்ராஃபிட். ஒரு மரம் வந்து 1.5 கிலோ கிடைக்கும், ஒரு மரம் 3 கிலோ கிடைக்கும், ஒரு மரம் 5 கிலோ. ஆனால் கம்பல்சரி இனாகுலேஷன்ன்றது பண்ணி ஆகும். ஓகேண்ணா. இப்போ எத்தனை வருஷத்துல இருந்து அந்த இனாகுலேஷன்றது பண்ணணும்னா? பிளான்ட் வச்சு 4 to 5 yearsல இனாகுலேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மெச்சூரிட்டி பீரியட் இப்போ டீனேஜ் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம வளர்ந்து ஒரு பீரியட்ல வந்து ஒரு 20 years அப்படின்னா அதுதான் நம்ம டீனேஜ் முடிச்சு மெச்சூரிட்டிக்கு போறோம். 19 அப்படின்னு முடிச்சு 20க்கு போறோம். இந்த 19 டீனேஜ் முடிச்சு நம்ம எப்போ ஜம்ப் ஆகிறோமோ அந்த மாதிரி அது வந்து 5th to 6th இயர்ல ஒரு கரெக்டாக பிரான்ச்சஸ் வந்து கரெக்டாக உள்ள இருக்கிற சேகெல்லாம் நம்மளுக்கு உள்ள இன்ஜெக்ட் பண்ணா கூட அது ஃபார்ம் ஆகுற மாதிரி ஒரு உள்ள பயாலஜிக்கல் ரியாக்ஷன் ஆகும் அப்படின்னும் போது நம்ம பண்றோம். அது செக்கிங் வந்து கண்டிப்பா நாமளும் வருவோம். ஓகேண்ணா. அது வந்து அது பார்த்து நம்மளுக்கு வந்து அந்த பிளான்ட் வந்து இந்த ஒரு ட்ரீ வந்து நம்மளுக்கு இனாகுலேஷன் பண்ணா இது ஆகுமா அப்படின்னு பார்த்து தான் நம்மளும் அந்த ட்ரில்லிங் பண்றோம். ஒரு மரத்துக்கு வந்து 120 ட்ரில்லு இல்லை 120 இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி 120 ட்ரில் போடுவோம் இல்லை 120 இன்ஜெக்ஷன் போடுவோம். அதுக்கு மரத்தை ஏற்ற மாதிரி சாயில் கண்டென்ட் மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. அப்ப இன்ஜெக்ஷன் 4ல இருந்து 5 வருஷத்துல போடணும். நீங்க ஒரு தடவை போட்டா போதுமா இல்ல ஒன் டைம் போட்டாலே போதும்? ப்ராசஸே அது ஒரு ஒன் டைம் நம்ம வந்து இனாகுலேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கிருந்து பிடிச்சி 4th இயர்ல நம்ம கட் பண்ண போறோம். ஓகேண்ணா. இப்போ 5 இயர்ல இருந்து 7th இயர்க்குள்ள நம்ம இனாகுலேஷன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டீச்சர் அசோசியேஷன் அப்படின்னு செங்கம்ல வந்து ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாங்க திருவண்ணாமலை பக்கத்துல. அங்க வந்து என்ன அப்படின்னா 30-40 years பிளான்ஸ். அந்த டீச்சர்ஸ் காலனின்றதுனால எல்லாம் டீச்சர்ஸ் அந்த காலத்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க வாங்கிட்டு வந்து எல்லாம் அகர்வுட் ஏதோ ஒரு புதுசா இருக்கு பிளான்ட் அப்படின்னு வாங்கி வச்சுட்டாங்க. இனாகுலேஷன் பண்ணாததுல வந்து நேச்சுரலா அந்த ப்ராசஸ் நடக்கலாங்க. ஓகேண்ணா. சார் நேச்சுரலா நடக்காத பட்சத்துல வந்து என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து அதை எடுத்து அண்டர்டேக் பண்ணி நாங்களே ஆர்டிஃபிஷியலா இனாகுலேஷன் பண்ணி இப்போ ஒரு 1 year or 2 years ரன் ஆயிட்டு இருக்கு. உள்ள க்ரோத் எல்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு இப்போ. ஓகே. ஸோ அது இப்போ வந்து நம்ம இன் ஃபியூச்சர்ல வந்து நம்ம வந்து அது கட் பண்ணா கூட நல்ல ரேட்டுக்கு போகும். ஓகேண்ணா. இப்போ செம்மரம் சந்தன மரம்னு பார்க்கும்போதே தமிழ்நாட்டில் சேல்ன்றது இல்லைன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ப்ராப்ளம். அப்படின்றப்போ இது சேல் இருக்கா? தமிழ்நாட்டில் யாராவது சேல் பண்ணியிருக்காங்களா? அதுக்கு தான் நான் சொன்னேன் MOU போடுறேன் அப்படின்னா அதுதான். ஓகேண்ணா. மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்னும்போது தமிழ்நாடு வந்து இது மார்க்கெட் இல்லைங்க. ஓகே. இது ஓப்பன் டாக். தமிழ்நாட்டுல வந்து இப்போ நான் உங்களுக்கு தேவையா அகர்வுட், எனக்கு தேவையா? ஊத் பர்ஃப்யூம்ன்றது கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஷேக்ஸ் அண்ட் சியா சுன்னிஸ் அப்படின்ட்டு 2 பிரிவுகள் இருக்கு முஸ்லிம்ஸ்ல. முஸ்லீம் பிரதர்ஸ் பார்த்துருக்கவங்களுக்கு அவங்களுக்கு புரியும். அது தெரியாதவங்க இந்துஸ் இருந்தாங்கன்னா அது நான் சொல்றேன் உங்களுக்கு. இதுல வந்து குரான்ல வந்து இந்த ஊத் பர்ஃப்யூம்ஸ் இல்லாம வந்து ரிச்சுவல்ஸே நடக்காது. அவங்க குரானே படிக்க மாட்டாங்க. ஓகேண்ணா. இது அதனாலதான் அகர்பத்தி யூஸ் பண்றதோ இல்லைன்னா வந்து பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்றதோ இதெல்லாம் நிறைய நம்ம இந்தியன் முஸ்லிம்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆனா வந்து இந்த ஊத் பர்ஃப்யூம் அப்படின்றது காட்ஸ் ஓன் ட்ரீ அப்படின்னு சொல்றது தான் இந்த குரான்லயே மென்ஷன் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த பர்ஃப்யூம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஊத் பர்ஃப்யூம்ஸ் வந்து 10 ml இப்போ வந்து 1.5 கோடி இருக்கும். பிளாக் வுட் வந்து சாராயம் காய்ச்சுற மாதிரி காய்ச்சி அது வந்து ட்ராப் பை 3 days ப்ராசஸ். ஆல்மோஸ்ட் 10 kgs அந்த பிளாக் வுட் வந்து ப்ராசஸ் பண்ணி 1 liter வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து இப்போ ஒரு 10 ml 20 ml வந்து நம்மளுக்கு போதும் ஒரு 1 liter பர்ஃப்யூம் பண்றது. அது ஒரு 50 ml 100 ml பர்ஃப்யூமே வந்து $7,000 $6,000 அப்படின்ட்டு சொல்லுவாங்க.
ஏதோ வாயில வருதுன்னு சொல்லல, நீங்க போய் நெட்ல பார்த்தாலும் இது கண்டிப்பா புரியும். ஓகேண்ணா. OUD அப்படின்றது ஊதோட ஸ்பெல்லிங். ஊத் பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லி நீங்க அடிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் லூயி விட்டான் இருந்து பிடிச்சு கீழே அடிமட்டம் பிராண்ட்ஸ் வரைக்கும் இந்த ஊத் பர்ஃப்யூம்னு போட்டிருக்கும். ஓகேண்ணா. இப்போ இன்னொரு டவுட் வருது. இப்போ எப்படி இந்த மரம் நட்டோம் அப்படின்னா பல டன்ல தான் வெயிட் இருக்கும். ஆனா பிளாக் வுட்னு நீங்க பார்க்கும்போது 1ல இருந்து 2 கிலோ தான் கிடைக்கும். நீங்க இருக்கிறதா நம்ம சொல்லணும். அப்ப இந்த ஆன் ரிசர்ச் பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த லீவ்ஸ் இருந்து பாத்தீங்கன்னா டீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேண்ணா. அது வந்து இன்னும் ஃபுல் ஃபிளெட்ஜா வரல. அதுக்கப்புறம் வந்து இதோட வுட் எல்லாம் வந்துட்டு இந்த சிப்ஸ் வருது இல்லையா, இந்த சிப்ஸ் வந்து தே யூஸ் ஃபார் டிஸ்டிலிங் மெத்தட். அந்த டிஸ்டில் பண்றதுக்காக இந்த வுட் தான் யூஸ் பண்ணணும், வேற ஆப்ஷன் இல்லை. வேற வுட் எல்லாம் போட்டா அந்த அத்தன்டிக் போயிடும். அதனால வந்து இந்த வுட் தான் யூஸ் பண்ணுவாங்க. உள்ள அது சீவி உள்ள எடுத்து ஒரு மரத்துக்கு 1 லட்ச ரூபாய் வருதுப்பா. நீ எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க அதுக்கு எடுத்து நம்ம வந்து பண்ணி கொடுத்து யார் வாங்குவான்ற மைண்ட் செட்ல ஏன் இருக்கணும்? நம்ம யாரோ ஒருத்தருக்கு பையரை கூப்பிடுறோம், மரத்துக்கு ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அவன் அந்த ஒர்க் பார்த்துக்குவான். அவன் லேபர் அதை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அவந்தெல்லாம் அந்த சார்ஜஸ் இருக்கும். யாருமே நம்ம வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ஒரு மரத்துக்கு 1 லட்ச ரூபாய் அப்படின்னா கூட ஏக்கருக்கு வந்து 6 காரு இல்லைன்னா 8 8 7 கீழே அந்த மாதிரி வைக்கும்போது 6 to 6 வைக்கும்போது 950-900 பிளான்ஸ் வைக்கலாம். 900 இருந்து 950. அதே நம்மளுக்கு 8 8 7 7 போது பிளான்ஸ் குறைஞ்சிட்டே வரும். ஒரு ஆவரேஜா ஒரு ஏக்கருக்கு வந்து 500 பிளான்ட்னா கூட ஒரு மரம் 1 லட்ச ரூபாய்னா கூட எவ்வளோ ஆச்சு? புரியுதுங்களா? அதுதான் கால்குலேஷன். இதுதான் பிசினஸ் பண்ணும். ஸோ அப்படி பண்ணாலே நம்மளுக்கு போதும். நம்ம போட்ட முதல்ல அதோட நம்மளுக்கு 10 times 20 times நம்ம ப்ராஃபிட் வரும். ஓகேண்ணா. இது ஏதாவது பயிருக்குள்ள ஊடு பயிரா பண்ணலாமா? பண்ணலாம். இப்போ திருப்பூர் இந்த சைட்ல எல்லாம் நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் 24க்கு 24 தென்னை மரம் எல்லாம் வச்சிருக்காங்க. ஓகேண்ணா. அவங்க சென்டர்ல 2 பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கர்நாடகா ஆந்திராலாம் நிறைய பேர் என்னன்னா இந்த லேண்ட் இருக்கு, ஆனா நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண டைம் இல்லைன்னா எல்லாம் நம்ம வெளியில வேலையில இருக்கோம், பெங்களூர்ல இருக்கோம், ஹைதராபாத்ல இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு 2 acres 3 acres டோட்டலா இருக்கும். அதுல வந்து நாங்க என்ன பிளான் கொடுத்துருப்போம் அப்படின்னா 10க்கு 10க்கு ஒரு பிளான்ட் வச்சு சென்டர்ல வந்து பப்பாயா இல்லைன்னா வந்து ரெட் பனானா இந்த மாதிரி வந்து ஐடியாஸ் கொடுப்போம். இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 years அல்ல வளர வரைக்கும் இது கூலிங்காகவும் இருக்கும், வாட்டர் கண்டென்ட்டும் நம்மளுக்கு இருக்கும். அதுவும் நம்மளுக்கு வந்து கேஷ் கிராப் மாதிரி இயர்லி நம்ம கேஷ் வர மாதிரி பண்ணிக்கலாம். அது ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டப்ப இனாகுலேஷன் பண்ணிட்ட அப்புறம் ரெயின் வாட்டர் இருந்தாலே நம்மளுக்கு போதும். ஃபர்ஸ்ட் நம்ம பிளான்ட் எடுத்துட்டு போய் ஒரு 3 years நம்ம காப்பாத்திட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம எவ்ரிடே நம்ம பார்க்கணும் அப்படின்றது தேவையில்லை. ஓகேண்ணா. இப்போ நீங்க மினிமம் எத்தனை குவான்டிட்டில இருந்து பிளான்ட் சேல் பண்றீங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றீங்களா? 2 பிளான்ட் 5 பிளான்ட் 10 பிளான்ட்னா கூட நீங்க டெமோக்கு வந்து இங்க வாங்கிட்டு போகலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன்ன்றது நான் வந்து இது கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஏதோ ஒரு ரீட்டைல் மார்க்கெட் மாதிரி இல்லை. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா 10 பிளான்ட் 5 பிளான்ட் இருந்தாலும் கொடுக்குறேன். ஆனால் நம்ம இங்கே டைரக்டா வந்து தான் எடுத்துட்டு போகணும். நீங்க லார்ஜ் ஸ்கேலா நீங்க பண்றீங்க, ஒரு 1 acre 2 acre பண்றீங்க அப்படின்னா லீகலா நம்ம வந்து வேற பார்ட்னரிங். ஓகேண்ணா. ஒரு பார்ட்னரிங் பண்ணணும், முதலீடு போடணும். இது என்ன, இது பிட்காயின் மாதிரி அந்த 2010ல எப்படி பிட்காயின் இருந்தா அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபியூச்சர் ஒரு 10 years கழிச்சு தான் அகர்வுட்னா என்னன்னு எல்லாருக்குமே புரியும். இப்போ எல்லாருமே வந்து இது ஏதோ புதுசா வருதுடா ஸ்கேம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. தவிர நானே 5 to 6 acres சோன் லேண்ட்ல நானே வச்சிருக்கேன். ஓகேண்ணா. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்களே பர்ச்சேஸ் பண்றோம், எம்ஐ போடுறோம் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? மறுபடியும் உங்க லொகேஷன் சொல்லுங்கண்ணா. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஒசூர் பக்கத்துல கிளம்புங்க அப்படின்ற டவுனு. நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இல்லை ஸ்க்ரீன்ல ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். வேணும்னா இன்னொரு வாட்டி ஃபோன் நம்பர் சொல்கிறேன். 9786712055 94430777041. கால் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ.